ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகு டின்னர் செய்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி டின்னர் வந்து தந்தூரி சிக்கன். ஸோ நான் வீட்டில் தந்தூரி சிக்கன் செஞ்சு ரொம்ப நாளாச்சு, அதனால் இன்றைக்கி வந்து செய்யலான் இருந்தேன். இதில் வந்து சிக்கனை வந்து 12 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அவங்களே ஸ்லாஷஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ தந்தூரி சிக்கனுக்கு வந்து ஸ்கின்னு தேவையில்லை, அதனால் ஸ்கின்லெஸ். கிரில்டு சிக்கனுக்கு யூஸ்வலாக ஸ்கின்னோடி பண்ணால் நல்லாயிருக்கும், தந்தூரி சிக்கனுக்கு ஸ்கின் இல்லாமல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்கின் இல்லாமல் வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து தந்தூரி சிக்கனுக்கு மெயினே வந்து இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் தான். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரக பொடி, அதுக்கப்புறம் சாதா சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, சாட் மசாலா பொடி, அம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா. ஸோ அம்ச்சூர் பவுடர் வந்து மாங்காய் இருக்குல்ல, ட்ரை மாங்காய் பவுடர், அது உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அது புளிப்பு கொடுக்கும். அதே மாதிரி சாட் மசாலா வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இந்த பவுலில் போட்டுடலாம். இதுதான் மெயின் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனில் வந்து லைட்டாக உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். ஸோ இந்த இது வந்து இதாக மேரினேட் ஆகிற டைமில் நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிடுவோம். தந்தூரி சிக்கன் இதுண்டா சப்பாத்தி. சப்பாத்தி ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. மைக்கிமா தண்ணி அம்மா ஹேண்ட் வாஷ் பண்ணேன். ஹாய் சொல்லிடுங்க. ஸோ டின்னர் டைம் வந்தோடனே இறங்கி வந்து பார்த்துருவாங்க, என்னத்தை பண்ணுங்க அம்மா அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது வந்து மேரினேட் ஆகட்டும். இதுக்கிடையில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மசாலா பொடி போட்ட பவுல்லே தயிர், கட்டி தயிர் 1/2 கப் ஊற்றிருக்கேன். இதில் லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். இந்த தந்தூரி சிக்கன் ஒரு லிப்ஸ் மேக்கிங் டேஸ்ட் வரும்ல. சால்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கசூரி மேத்தி. இதுவும் வந்து இன்னொரு மெயின் ஃப்ளேவரிங்க. நம்ம அது என்னது, ட்ரைடு ஃபெனிக்ரிக்குன்னு சொல்லுவோம்ல, வெந்தயக்கீரையை காய வச்ச பொடி. இது உங்களுக்கு கடையில் ஈஸியாக கிடைக்கும், கசூரி மேத்தி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்கு வேண்டி போட்டிருக்கேன். யூஸ்வலாக ரெட் கலர் ஃபுட் கலர் போடுவாங்க, ரெட் கலரில். நான் வந்து அது போடல, காஷ்மீரி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இந்த தந்தூரி சிக்கனில் என்னோட சீக்ரெட் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. ஹனி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனில் நம்ம குக் பண்ணும்போது அந்த நல்ல சாரிங்கான ஒரு இதுக்கு மேலே கலருக்கு, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய போட்டுறாதீங்க, 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாயிரும். இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து சிக்கனை போட்டுடலாம் இதில். ஸோ உப்பும் லெமன் ஜூஸும் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன். ஸோ அந்த ஃபஸ்ட்டே நம்ம லெமன் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணுறது வந்து அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லை வந்து எடுக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மசாலாவில் இதை நல்லா கோட் பண்ணிடலாம். கோட் பண்ணிவிட்டு மினிமம் 2 hours மேரினேட் ஆகணும். முந்தின நாளே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மினிமம் 2 hours, இல்லைன்னா காலையில் பண்ணிவிட்டு நைட்டு பண்ணிக்கலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் படுது மாதிரி மேரினேட் ஆகட்டும்.
சரி, நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து கையை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து 2 hours நான் ஃப்ரிட்ஜில் கவர் பண்ணி வச்சிட போகிறேன். நீங்கள் நைட்டு முந்தின நாள் செஞ்சு ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். 8 மணிக்கு 10 மணிக்கு 2 days வரைக்கும் மேரினேட் பண்ணலாம். இதில் நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த அவன் கூட வந்து கிரில் ரேக்கை இப்படி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கிரில் ரேக் மேலே தான் வைக்க போகிறோம். அதுக்கிடையில் இந்த ட்ரேயில் வந்து ஃபாயிலை வந்து விரிச்சிட போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது பேர்ன் ஆனாலும் உங்களுக்கு ட்ரேயை வந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட இது வந்து எவ்வளோ அழகாக சிக்கன் மேரினேட் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கிரில் ரேக் இல்லை உங்கள்கிட்ட இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பேன்லேயே வச்சிடலாம். என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிரில் ரேக் இருந்துச்சுன்னா அடியிலையும் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகும். இல்லைன்னா வந்து சிக்கன் தண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து அடியில் வந்து தண்ணியாக இருக்கும், உங்களுக்கு குக் ஆகாது. ஒழுங்காக குக் ஆகும், ஆனால் ப்ரௌன் ஆகாது. பட் நோ ப்ராப்ளம், கிரில் ரேக் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ட்ரேலே வச்சு பேக் பண்ணலாம். இதுனா உங்களுக்கு ஈவனாக கோல்டன் கலரில் வரும். ஸோ இப்போ அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மேரினேட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு எவ்ரி 15 minutes ஒருக்கா எடுத்து இந்த மேரினேஷனை வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவனை வந்து 180 degrees Celsius ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து அந்த மசாலா அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து குக் ஆகட்டும். டோட்டலாக இது வந்து 45 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆயிலுக்கு பதில் நான் இதில் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் கொஞ்சோண்டு பட்டர் வச்சுக்க போகிறேன். எதுக்குன்னா, அது நல்ல குக்காகி வந்தோன்னே ஃபைனலாக இந்த வெறும் பட்டரை வச்சு ப்ரஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பட்டரை வந்து இந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் பேஸ்டிங் மசாலா. ஸோ இதை வச்சு நம்ம 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த சிக்கனில் அப்ளை பண்ணி 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 குக்காக பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக குக் ஆகிடும். ஸோ அந்த சிக்கன் வந்து இப்படி குக் ஆகுறது கடைசி ஒரு 10 minutes கிரில் பண்ணணும். அது நான் உங்களுக்கு எப்போன்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சிக்கன் குக் பண்ணணும். அதுக்கு 180 degrees Celsius வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ பேஸிங்னு சொன்னேன்ல, அது பெரிய விஷயமே கிடையாது. அது என்னென்னா, இதை இப்படி ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சிக்கன் மேலே அப்படியே அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இந்த மசாலாவை அப்படியே அப்ளை பண்ணி விட போகிறோம். ஸோ இது மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒருக்க நான் பண்ணி விட போகிறேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 30 நிமிஷம் இதை குக் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து 35 minutes-ஆக ஐயோ கேமராவில் ஃபுல்லாக அந்த வேஃபர். சரி, இப்போ 35 minutes-ஆக அந்த சிக்கன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து கிரில் மோடுக்கு செட் பண்ண போகிறேன். ஓகே, கிரில் மோடு செட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சருக்கு நான் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கத்துலேயே இருக்க போகிறேன். 5 நிமிஷம் கூட ஆகாது, 3 நிமிஷம் தான் ஆகும். கிரில் பண்ண போகிறேன். ஓகே, முடிஞ்சிச்சுன்னா இதை வந்து டாப் ரேக்கில் எடுத்து வைக்க பார்க்க போகிறேன். ஆனால் என்னோடய டாப் ரேக் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, அதனால நான் இப்படியே வச்சிட போகிறேன். ஸோ இப்படியே வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால எப்படியும் ஒரு 5 minutes ஆகும். பக்கத்துலேயே இருந்துக்கோங்க, திடீர்னு ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அதனால் கிரில் பண்ண போகிறேன். நல்ல ஹையஸ்ட் ஹீட்டில்
ஹையஸ்ட் ஹீட்டில் வச்சுட்டு டாப் மோடை வச்சுட்டு நம்ம வந்து பிளாக் கலரில் மேலே ஆக்க போகிறோம். அந்த சார் தந்தூரிக்கு ஒரு கருப்பு கலர் வரும்ல, தந்தூரில் குக் பண்ண ஒரு சார்னஸ், அதை கொண்டு வர போகிறோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ நான் மேனேஜ் பண்ணிட்டேன். டாப் ரேக்கில் கொண்டு வச்சுட்டேன். அந்த ட்ரே மட்டும் கீழே வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது ட்ரிப் ஆனால் கூட அடியில் ட்ரிப் ஆகிக்கிடட்டும். ஸோ இது குக் ஆகட்டும், நல்ல கிரில் ஆகட்டும் அதை. ஸோ மேலே அந்த சார் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே நல்ல பபிள் ஆகி அப்படியே சார் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு தேவையான கலர் வந்துடுச்சு. அதனால் நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பட்டர் வச்சுருக்கோம்ல, இந்த பட்டரை வந்து நல்லா மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறலாம்.